என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய விதி மாறிவிட்டது என்று இந்த வராகி நான் சொன்னால் அதை நீ நம்புவாய் அல்லவா? உன்னுடைய விதியை மாற்றும் ஒரு நிகழ்வை நடத்த உன் தாயானவள் இன்று உனக்கான ஒரு செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதாவது, இருவேறு கோணங்களில் யோசிக்கக்கூடிய நண்பர்கள், இரண்டு பேரினுடைய யோசனைகளும் வித்தியாசமானது. ஆனால் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத நல்ல நட்பு. இப்படிப்பட்ட ஒரு நட்பு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நட்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. இந்த இரண்டு பேரும் பேசுகின்ற விஷயங்கள், இவர்களினுடைய கருத்துக்கள் வேறாக இருக்கலாம், இவர்களினுடைய பாதை வேறாக இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு நல்லதை நினைப்பதில் இவர்களைப் போல உண்மையானவர்கள் வேறு யாரும் கிடையாது. உண்மையாக நடந்து கொள்பவர்களுக்கும், எப்பொழுதும் அவர்களுக்காக உயிரையே கொடுக்க துணிபவர்களுக்கும் அவர்கள் எப்பொழுதும் உயிரை கொடுக்க துணிந்தவர்கள். எந்த நிலையிலும் அவர்களுக்காக, அதாவது உண்மையாக ஒருவரை மதிப்பவர்கள், யாரையும் கலங்க விடாதவர்கள், யார் வாழ்க்கையிலும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதவர்கள், யாருடைய சூழ்நிலையிலும் நின்று இவர்கள் எந்த ஒரு சோதனையையும் கொடுக்காதவர்கள் என்று ஒருவர் இருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அவர்களுக்கு இவர்கள் இந்த வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நினைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களிடம் சென்று நீ நின்றால் இல்லை என்று சொல்லாமல் நீ கேட்கின்ற உதவியை உனக்கு கொடுத்து விடுவார்கள். இவர்களின் முன்னால் நின்றால் எந்த நேரத்திலும் மறுப்பு என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற சில தகுதிகள் மட்டும் உன்னிடம் இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் மட்டும் உன்னிடம் இருந்து விட்டால் அது போதும். அது ஒன்றையே புரிந்து கொண்டு, அது ஒன்றையே என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் இதை உனக்கானதாக அவர்கள் மாற்றி கொடுத்து விடுவார்கள். கேட்கின்ற விஷயம் அவர்களிடத்தில் நியாயமானதாக இருக்க வேண்டும். நீ எந்த ஒரு உதவிக்காக இவர்கள் முன்னிலையில் நின்றாலும் நீ கேட்கின்ற அந்த உதவி நியாயமானதாக இருக்க வேண்டும். அது போதும். வேறு எதுவும் அவர்கள் எதிர்பார்க்க போவது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் இவர்களினுடைய அன்பை பெறாமல் நீ சென்று விடக்கூடாது. இவர்களினுடைய நட்பு உனக்கு கிடைக்க பெறுவதை நீ அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தவிர்த்து விட முடியாது. உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உடனிருக்கக்கூடிய உறவுகளை சில சமயங்களில் உன்னை கைவிட்டு விடுகின்றார்கள். சில சமயங்களில் உனக்கு நடக்கின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் வேடிக்கை பார்க்கும்படியான ஒரு நிலைக்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது, இது போன்ற விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இதையெல்லாமும் தாண்டி உனக்கு எந்த வகையிலும் கெடுதலை நினைக்காதவர்கள், எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு தீமைகளை நடக்க விரும்பாத இவர்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் இது போன்ற உறவுகளை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. உனக்காக வரக்கூடியவர்களை நாம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த நட்புகளை பற்றி நான் உன்னிடத்தில் பேச வேண்டும்? எதற்காக இவர்களை பற்றி நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும்? ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருப்பதனால்தானே இதை உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வருகிறது. ஏதோ ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதனால்தானே உன் அம்மா இதை உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வருகிறது. அதனால் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் எந்த காலத்திலும்
என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கும் இந்த ஆச்சரியங்களை நீ விட்டுவிடக்கூடாது. கலங்காமல் நின்று எதையும் பெற நீ துணிய வேண்டும். தயங்காமல் நின்று எதையும் உணர நீ துணிய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்காக துணையிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் யோசித்து நீ ஒருபோதும் வருந்தி நிற்காதே. நல்லது நடக்கும் என்ற உன் நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டும் என்றுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாமும் எண்ணி நீ பதறியதை எல்லாமும் விட்டுவிடு. இனி உனக்கு நான் சொல்ல உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பல மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளில் உனக்கான பல திருப்பங்கள் வந்துதான் ஆக வேண்டும். என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா. உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நல்லதை உருவாக்கும் அல்லவா. பொதுவாகவே நட்பு என்ற விஷயம் மிகவும் உணர்வு பூர்வமானது. அதாவது மற்ற சொந்த பந்த உறவுகள் ஏமாற்றினால் கூட தாங்கி விடுவார்கள். ஆனால் நாம் நம்புகின்ற ஒரு நட்பு நம்மை ஏமாற்றி விட்டது என்றால் அதை ஒருபோதும் இங்கு யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அதை சகித்து கொள்ளவும் மாட்டார்கள். சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் அல்லவா. எந்த தருணத்தையும் உன் வசமாக்கி தரும் அல்லவா. என் பிள்ளைக்கென நான் உருவாக்கும் இந்த கால நேரங்கள், என் பிள்ளைக்கென நான் நிலைத்திருக்கச் செய்யும் இந்த அதிசயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனம் உடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல், உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராக. தினம் தினம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாமும் சொல்லி என் குழந்தை நீ பதறுவதை எல்லாமும் நிறுத்திவிடு. இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய புரிதல்கள் அங்கே மேலோங்கி நிற்கும் என்பதனை தெரிந்து கொள். நீ யோசிக்கும்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை எப்பொழுதுமே எதிர்பார்க்கும் இந்த கால நேரம் முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும் உனக்கான தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். ஒரு நட்பு உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய துணிந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த உதவியை நீ பெறாமல் விட்டு விடாதே. இவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கே என்று துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வராகி உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள், நான் வருகின்ற இந்த நேரங்கள் என்று உனக்கென்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்க அம்மா துணிந்து விட்டேன். என் பிள்ளையே,
நீ எதன் மீது அதிகமாக அக்கறை கொள்கிறாயோ, எந்த விஷயத்தை பெறுவதற்கு அதிகமான உன்னுடைய நம்பிக்கையை முன்னெடுத்து வருகிறாயோ, அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக மாறட்டும். உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கு உத்திரவாதத்தை கொடுக்கட்டும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கட்டும். என் குழந்தையே, நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கு எதை நடத்தும் என்ற புரிதல் வேண்டும். நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நமக்கு எதை கொடுக்கும் என்ற ஒரு தெளிவு உனக்குள் வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று உன்னால் சரியாக கணிக்க முடியும். உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தீர்மானிக்க முடியும். இதற்கெல்லாமும் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த காலமும் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையினுடைய விருப்பம் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை என்று நீ சொன்னாலும் தெய்வம் உனக்கு தருவதை நீ மறுக்க முடியாது. தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாக்கி கொடுப்பதை இல்லை என்று ஒருபோதும் உன்னால் சொல்லிவிட முடியாது. அத்தனையிலும் உனக்கானவை இனி உன்னை வந்து முழுமையடையும் என்பதனை புரிந்து கொள். எந்த காலத்திலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன் தாயினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் இனி முழுமையையும் உனக்கு உருவாக்கி தந்துவிடும். முழுமனதோடு உன்னை இந்த வாழ்க்கை நிம்மதியோடு வாழச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? இந்த விஷயத்தை என்னவென்று நீ உறுதிப்படுத்துவாயா? எதனால் உன் வாழ்க்கையில் இவர்களினுடைய இந்த ஒரு அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாயா? அருள் கிடைக்கப் போகிறது என்று அம்மா சொன்னவுடனேயே இந்த இரண்டு நண்பர்களும் தெய்வங்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். சரி, உன்னிடம் மறைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கு சொல்லத்தானே உன் அம்மா ஆசையாக வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நாளைய விடியல் பொழுது ஏகாதசியினுடைய விடியல் பொழுதுதானே. அப்படியானால் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நேரம். விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது? வேறு யார் வரப்போகிறார்கள்? என் குழந்தையே, திங்கள் கிழமையாத நாள், அந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவபெருமான் அழிக்கக்கூடியவர், விஷ்ணு பகவான் படைக்கக்கூடியவர். படைக்கக்கூடிய தெய்வமும் அழிக்கக்கூடிய தெய்வமும் இரண்டு பேரும் நண்பர்கள். இரண்டு பேரும் வேறு வேறு தொழிலை செய்தாலுமே இருவரினுடைய நட்பு ஒரு நாளும் மாறாதது. நாளைய தினம் நீ ஹரியையும் சிவனையும் வணங்கினாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் நிச்சயமாக தடுத்து நிறுத்தவே முடியாது என்பதனை புரிந்து கொள்வாய். பெருமாளையும் சிவபெருமானையும் வணங்குகின்ற நாளாக நாளைய தினம் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான ஒரு மாற்றம் நிச்சயமாக இந்த நாளில் நடந்தே தீரும். உனக்கான ஒரு மகிழ்ச்சி இந்த நாளில் கிடைத்தே தீரும். நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையை கொடுத்தே தீரும். இதையெல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை, நீ நன்மதிப்போடு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது. உன்னை தேடி வந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ விரும்புகின்ற நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அதுபோலத்தான் இந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் நடக்க வேண்டும்.
நாளைய பொழுது பங்குனி மாதத்தினுடைய 30ஆம் தேதி, அதாவது மாத கடைசி. குறிப்பிட்டு இந்த நாளை நான் திங்கள் கிழமையில் சிவபெருமானுக்குரிய நாள் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். மாதத்தின் கடைசி நாளில் நிச்சயமாக தெய்வம் உன் வீட்டில் நிற்பது என்பது சற்று அதிகமான ஒரு விஷயமாக இருக்கும். தெய்வம் உன் வீட்டில் நின்று உன்னோடு பேசுவது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி உன்னுடைய வீட்டில் நின்று தெய்வம் பேசுகிறது என்றால் அது எந்த தெய்வமாக இருக்க முடியும் என்பதனையும் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? நாளைய பொழுது ஏகாதசியும் திங்கள் கிழமையும் சேர்ந்து வருகின்ற பொழுது என்பதனால் இந்த நாளில் நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருளும் பெருமாளினுடைய அருளும் உனக்கு கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று யாரும் துணையில்லை என்று சொல்லி வருந்தாதே. உனக்கு துணையாக என்றும் உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் உன்னை காக்கும் இந்த தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கானது என்னவோ அதை நான் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த தாயின் அன்பு உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகளை எல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்திவிட தயாராக இரு. உன்னுடைய அத்தனை நம்பிக்கையும் நிச்சயமாக நான் இருந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே நாம் கலங்கிவிட வேண்டாம். எந்த நேரத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம். உனக்காகவே இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள். இந்த புரிதல் ஒன்றே இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் உனக்குள் நின்று உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தரும். நம் வாழ்க்கையில் தெய்வம் நம்மை தேடி வந்து மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு விஷயத்தை நடத்துகிறது எனும் பொழுது என் பிள்ளை இதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் இதை என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் உனக்கே என்று தெரியும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்தையும் யோசித்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நிச்சயமான விஷயங்களை இனி சந்திக்க பழகு. தெய்வம் ஒன்றே நம்மை காக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அதாவது எவ்வளவு முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் எந்த விஷயங்களும் நாம் நினைத்தது போல நடக்காத பொழுது நம்முடைய கடைசி நம்பிக்கை நம் தெய்வமாக மட்டுமே இருக்கும். அந்த நம்பிக்கையைத்தான் விட்டுவிடாதே என்று சொல்கின்றேன். நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. நீ சரியாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இனி தேடி வந்து உனக்குள் மாற்றங்களை தரும் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழப் பழகு. இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க தேவையில்லை என்பதுதான் உண்மை. எதற்கான சூழ்நிலையையும் நீ விட்டுவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை. அம்மா நினைத்தது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க நான் துணையிருந்து உன்னை வழிநடத்துவது போல நாளைய விடியலில் சிவபெருமானையும் பெருமாளையும் மனதார நினைத்து நீ வழிபடும் இந்த நேரம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டிய அவசியத்தை தானாகவே உனக்கு உருவாக்கிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நிச்சயமாக ஆரம்பித்து விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வேண்டியது எல்லாமும் நீ வேண்டியபடியே உனக்கு வெற்றியை கொடுக்க வந்துவிடும். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை ஆனந்தப்படுத்தட்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.